ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இந்த ஒரு வேர்டை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேருக்கு இதுக்கான மீனிங் தெரியாது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னா ஆன்மீக விழிப்புணர்வு. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை அறியாமே நமக்கே அந்த ஒரு விஷயங்கள் தோண ஆரம்பிக்கும். இப்படி தோண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம உண்மையிலேயே நாம் யாருங்கிறத ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். 10 முக்கியமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 10 அறிகுறிகள் உங்களில் யார்கிட்டலாம் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். இந்த அறிகுறியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்மீக ரீதியாக விழிப்புணர்வை அடைஞ்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்களை தாக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும், ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மூலியமாக நான் பாதிக்கப்பட்டுருவேனோ, என் ஃபேமிலி பாதிக்கப்பட்டுருமோ, யாராவது என் சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு செய்வேனே, இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க, இதில் தான் நான் ட்ராப்பில் போய் மாட்டிடுவேனோ, இல்லை எங்கள் குடும்பம் ஆல்ரெடி இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 10 அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக குரோ ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 10 சிம்டம்ஸும் நான் சொல்கிறேன். இந்த 10 சிம்டமில் எது உங்ககிட்ட இருக்குது, எதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரொட்டீன் லைஃப்பை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ எல்லாரும் என்ன ஒரு ரொட்டீன் லைஃப்பில் மாட்டிகிட்டு இருக்கோம்னா, சம்பாதிக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அது அப்படியே லூப் மாதிரி அடுத்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும். இதை தாண்டி, இந்த ரொட்டீன் லைஃப்பை தாண்டி நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, எல்லாருமே இதே சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இதே மாதிரி தான் நான் போகணுமா, இதை தாண்டி மனுஷன் ஏன் பிறந்தான், அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. இப்படி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யோசனைகள் வருதோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகுறீங்கன்னு அர்த்தம். மன ரீதியாக உங்களுடைய ஆன்மா விழிப்புணர்வை தேடி பயணிக்க ஆரம்பிக்குதுங்கிறது அர்த்தம். இது ஃபஸ்ட்டு சிம்டம். ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, உங்களுடைய உணர்ச்சிகள் தீவிரமாக மாற ஆரம்பிக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்பை ஏன்டா நம்ம அந்த டைமில் பண்ணோம், அது பேசாமல் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே, அதை பண்ணாமல் இருந்திருந்தோம்னா நம்ம லைஃப் இப்படி ஆயிருக்காதேன்னு சொல்லிட்டு நாம் பண்ண அந்த பாவங்களை நினச்சி நம்ம வருந்துவோம். அன்றைக்கி நம்ம அப்படி பண்ணனால தான் இன்றைக்கி நமக்கு இப்படி ஆகுது, நம்ம ஏன் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சிகள் தீவிரமாக மாறும். ஒரு நெகட்டிவ் வைப்பில் இருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை நோக்கி நீங்கள் ட்ராவல் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்கள் சோல் ஸ்பிரிச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ உங்களுடைய உணர்ச்சிகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லை பல வாரங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நேற்று நடந்த இன்சிடெண்ட்டாக இருந்தால் கூட சரி, நம்ம ஏன் அதை பண்ணோம், அதை பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நான் தான் இதை பண்ணது, ஆனால் இருந்தாலும் நான் ஏன் அதை பண்ணாமல் விட்டுருக்கலாமேன்னு சொல்லி உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்களே கொஸ்டின் பண்ணுவீங்க. நம்ம ஏன் அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ளார எழ ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது அறிகுறி. சில பர்சன்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் விலக ஆரம்பிப்பீங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை எப்பயாவது ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறதா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சில பேர் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளுடைய சோல் டெவலப் ஆகிறதுக்கு, நம்மளுடைய ஆன்மா பலம் அடைகிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சில தடையாக இருப்பாங்க. இவங்க கூட பழக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்மா பலவீனம் ஆகிடும். அதனால் நம்ம இவங்கக்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மென்டாலிட்டி வரும். இது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இங்கே பார்த்தியா அவன் மாற ஆரம்பிச்சிட்டான், இவன் முன்ன மாதிரி இல்லை, நம்மளை அவாய்ட் பண்ணுறான்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் அவன் அவாய்ட் பண்ணுறாங்கிறது கிடையாது. தன்னுடைய ஆன்மா ஒரு அர்த்தமுள்ள உறவை தேடி போகுது. அதாவது யார் கூட இருந்தால் தன்னுடைய ஆன்மா பலமாக இருக்குமோ, நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்தை ரீச் பண்ணுவோமோ, அந்த உறவுகளை தேடி அந்த ஆன்மா பயணிக்கும். ஆன்மாங்கிறது அந்த பெர்சன், அதான் சொல்கிறேன், பெர்சனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா உண்மையான உறவு, போலியான உறவு இல்லாமல் உண்மையான உறவு. ஏன்னா உண்மையான உறவு எதையுமே எதிர்பார்க்காது. போலியான உறவு இவங்க கூட இருந்தால் நம்ம இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலியான பிம்பத்தை அது உருவாக்கும். ஸோ அதை மாற்றி உண்மையான உறவுகள் யார் கூட இருந்தால் நம்மளுடைய ஆன்மா பலப்படும், நம்மளால் மற்றவங்களுடைய ஆன்மாவை நம்மளால் பலப்படுத்த முடியுமா, அந்த மாதிரியான
ஒரு பாசிட்டிவான ரியல் சோலை நோக்கி அந்த ஆன்மா வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது வந்து 3வது. அடுத்து 4வது அறிகுறி, உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் வந்து அதிகமாகும். இன்ட்யூஷன் பவர்னால் ஒருத்தங்களை பார்க்கும்போதே உங்களால் கணிக்க முடியும், இவன் நல்லவன் தான், இவன் கெட்டவன், இவன் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறான், இவன் மூலிமா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, இவங்கிட்டேருந்து நம்ம ஒதுங்கியே இருக்கலான்னு சொல்லி ஒருத்தங்களை பார்க்கும்போதே நமக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எப்போ வரும்னா, யார் ஒருத்தருக்கு தன்னுடைய ஆன்மா பலமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும். ஸோ இப்படி உங்களில் யாருக்காவது, நான் யாரையாவது ஒருத்தரை பார்க்குறேன், மீட் பண்ணுறேன்னா என்னால் வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன நோக்கத்துக்காக என்கிட்ட வர்றாங்க, அவங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சு, இதெல்லாம் நான் புரிஞ்சு, அதை மீறி நான் அவங்கள்ட்ட பழகி நான் நினச்ச மாதிரியே தான் அவங்களும் பண்ணாங்கன்னு யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது 4வது அறிகுறி. அடுத்து 5வது, தனிமையில் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வரும். தன்னுடைய ஆன்மா வந்துட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதை எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். அது வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்துக்கு வந்து அது கொண்டு போகும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு எப்போவுமே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பான், ஃப்ரெண்ட்ஸுங்களோடையே இருப்பான். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது, தனியாகவே இருக்கான் அப்படின்னு. ஆனால் தனியாக இருந்து டிப்ரெஷனில் போகக்கூடிய ஒரு கேட்டகரியும் இருக்குது. தனியாக இருந்து தன்னை பற்றி யோசித்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்துக்கு போகக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ நான் சொல்லக்கூடியது வந்து தனிமையில் அதிகமாக உட்காந்து யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறதுடைய வெளிப்பாடு என்ன ஆகும்னா, தன்னுடைய ஆன்மா வந்து இன்னும் பலம் அதிகரிக்கும். ஸோ இப்படி வந்து தன்னுடைய ஆன்மாவுக்காக யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்தை நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 5வது அறிகுறி. அடுத்து 6வது அறிகுறி என்னென்னா, ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 111, 222, 333 இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய நம்பரை நம்ம நிறைய இடங்களில் வந்துட்டு ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை தான் நான் அங்கேயும் பார்த்தேன், இதே பேட்டர்ன் தானே நான் இங்கேயும் பார்த்தேன். நம்ம ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நம்ம ஒருத்தரை பற்றி நினச்சிட்டு இருப்போம். நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கால் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், 100 ஆயுசு, இப்போ தான் உங்களை பற்றி நினச்சேன். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக அது நடந்தாலுமே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது, உங்களுடைய ஆன்மா பலமாக இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அது நடக்கும். நீங்கள் ஒருத்தரை நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உங்களை நினைக்க ஆரம்பிப்பாங்க. எந்த ஸ்டேஜ்னால் உங்களுடைய சோல் வந்து ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கான பதில் தெரியாமே இருப்பீங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில், நம்ம வந்து ரொம்ப யோசனையில் இருப்போம். சம்பந்தமே இல்லாமல் அடுத்து கொஞ்சம் நேரமோ இல்லை கொஞ்சம் நாட்கள்லையோ உங்கள் கேள்விக்கான பதில் வேறு ஏதோ ஒரு பர்சன் வந்து மூலிமா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆஹா, இந்த கேள்விக்கான பதில் தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன், நான் வந்து யார்ட்டையுமே கேட்கல, ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பதில் வந்து என் கேள்விக்கான பதிலோட மேட்ச் ஆகுது, என்னுடைய தேடுதலுக்கான ஒரு விடையாக வந்துட்டு நான் கேட்காமே இது வந்து எனக்கு வந்து என்னை வந்து ரீச் ஆகுது, இது எப்படி அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம உணர்ந்திருப்போம். ஸோ இது எல்லாமே என்னென்னா, உங்களுடைய ஆன்மா வந்து பலம் ஆகுது அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையும் எதையும் போய் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இதுதான் உங்களுடைய ஆன்மா வந்து ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு. அடுத்து 7வது, உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் மாற்றிப்பீங்க. இத்தனை காலமாக என்னுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், ஜாலியாக ஊரை சுற்றணும், என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து எப்படின்னா, எனக்கு மன நிம்மதி இருந்தால் போதும், எனக்கு மன மகிழ்ச்சி இருந்தால் போதும், எனக்கு என்னுடைய ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி லைஃப் இது இருந்தால் போதும், இது எனக்கு ஹாப்பியாக இருந்தாலே போதும், இதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் வருதோ நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். வெற்றி அப்படிங்கிற அந்த இடத்துக்கான வேல்யூவே வந்து நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிப்பீங்க. இது இல்லைடா வெற்றி, நம்ம வந்து சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வைக்கிறது, இது இல்லை வெற்றி. உண்மையான வெற்றி என்னென்னா தன்னுடைய ஆன்மாவுக்கு அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதுங்கிற அந்த மனப்பான்மை எப்போ வருதோ அதுதான் உண்மையான வெற்றின்னு சொல்லி உங்களுடைய அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு
மாற்றிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா, எனக்கு இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன், எனக்கு இது போதும். தகுதிக்கு மீறி இல்லைனா அளவுக்கு மீறி நான் அதிகமாக சேர்த்து அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறத விட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் வருது பார்த்தீங்களா? இந்த மனப்பக்குவம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆன்மா பலமாக இருக்குங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு. அடுத்து 8வது அறிகுறி, மற்றவங்களுடைய வலிகளை வந்து புரிஞ்சு அதை கேர் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ யாராவது வந்து எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், நான் ரொம்ப சிக்கலில் இருக்கேன்னு யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வலி வந்து நமக்கு ஏற்படக்கூடிய வலி மாதிரி நம்ம உணர்வோம். ஸோ நமக்கு ஒரு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி வந்து அதுக்கான ஆறுதலை தேடுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஆறுதலை வந்து பாதிக்கப்பட்ட பர்சனுக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஃபினான்ஷியலாகவோ இல்லை மன ரீதியாக ஒரு 4 வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரியோ, இல்லை அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க மனசு ஆறுற வரைக்கும், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கூடவே இருந்து அவங்களை கைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வர வரைக்கும் அவங்களுக்கு கூட இருந்து நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அந்த ஒரு இரக்கமான குணம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஏற்படும். யாருக்கெல்லாம் இந்த இரக்க குணம் அதிகமாக ஏற்படுதோ இவங்களுடைய சோலும் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன் வேர்டில் சொல்லணுன்னா அந்த இரக்க குணம் வந்து அதிகரிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் என் முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டாங்கனால தாங்க முடியாது ப்ரோ, நான் வந்து இறங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஹெல்ப் வேணுமோ அவங்களுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு யாரெல்லாம் இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கீங்களோ, இப்போ கரண்ட்லி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ உங்களுடைய ஆன்மாவும் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த 9வது அறிகுறி, அறிவையும் ஆன்மீகத்தையும் அதிகமாக தேட ஆரம்பிப்போம். நிறைய புக்ஸ் படிக்கணும்னு தோணும், நிறைய மெடிடேஷன் பண்ணணும்னு தோணும், மன அமைதி எதுலெல்லாம் கிடைக்குதோ அதை தேடி போகணும்னு தோணும். இந்த பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணும். இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம், அந்த விஷயங்கள் மேலே திடீர்னு வந்து நம்ம கவனம் செலுத்தணும்னு தோணும். நம்மளை பற்றி இன்னும் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆசையும் அந்த ஒரு தேட்டமும் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்மா பலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம். அடுத்து லாஸ்ட் அறிகுறி, 10வது அறிகுறி, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வர்றதை வந்து நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பையனா நல்ல பையன்தான்ப்பா, அந்த பையன் எப்பவும் போல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய விதம், ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய விதம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்தக்கூடிய விதம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அமைதியாக இருக்கிறது தான் அதிகமாக வந்து விரும்புவோம். தேவையில்லாத விஷயத்தின் பக்கம், தேவையில்லாத மனிதர்களின் பக்கம் நம்ம அதிகமாக வந்துட்டு நம்மளுடைய கவனத்தை செலுத்த மாட்டோம். நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப டீப்பாக இறங்கி நம்ம அதை தேட ஆரம்பிப்போம். இதுதான் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோடைய ஹையர் எண்ட். ஒருத்தன் தன்னை பற்றி எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் அவன் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். இந்த சொசைட்டியில் எல்லாருமே இதை பண்ணுறாங்க, எல்லாருமே வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டு சேவிங்ஸ் வைக்கணுன்றாங்க, எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு லெவலில் நீ ரீச் பண்ணால் தான் உன் லைஃப்பில் நீ ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, லூப் மாதிரியே காலையில் எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், எல்லாரும் மாதிரியும் நாமளும் வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் ரேஞ்ச் வந்து நம்ம அடையணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது அல்ல வாழ்க்கை. அது வந்துட்டு நம்மளை வந்து 10ஓட 11 ஆக்கிறோம். நாம் என்றைக்கு தனியாக தெரியுமோன்னா நம்மளை பற்றி நம்ம எப்போ யோசிக்கிறோமோ, நம்ம ஏன் இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து இருக்கோம், நம்ம எப்படி இந்த உலகத்தில் வந்தோம், நம்மளை இயக்குறது யார், உண்மையிலேயே வந்துட்டு வேற ஒரு டைமென்ஷன் இருக்கா, இந்த டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கா, வேற ஒரு டைமென்ஷன் இருக்கா. ஸோ இப்போ ஜின்கள் இருக்குன்னு சொல்லி இத்தனை நாள் வீடியோவில் பார்த்துட்டீங்க, ஜின்கள் மட்டும்தான் அந்த டைமென்ஷனில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நல்ல எனர்ஜிஸும் அந்த டைமென்ஷனில் இருக்குது. கெட்ட எனர்ஜி மட்டும் கிடையாது, ஜின்கள் மட்டும் இல்லை, ஆத்மாக்கள் மட்டும் இல்லை, மோகினி பிசாசு இது மட்டும் கிடையாது, நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சில கிரியேச்சர்ஸும் அந்த டைமென்ஷனில் இருக்குது. ஒரு கெட்ட ஜின் வாழக்கூடிய அந்த டைமென்ஷனில் நல்ல ஜின்களும் இருக்குது. ஸோ நல்ல ஜின்களும் அதே டைமென்ஷனில் தான் வாழுது, ஜின்கள் மட்டும் இல்லை, நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரியேச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, யாருடைய ஆன்மா பலமாக இருக்கோ, யாருடைய சோல் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு வந்து இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணும்.
இப்போ ஒரு கெட்ட ஜின் வந்து ஒரு கெட்ட மனுஷன் அவன் ஒரு கெட்ட வேலை சொல்கிறான், அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த கெட்ட ஜின் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஒருத்தருக்கு ஆன்மா நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா கெட்ட ஜின்கள் கிட்ட வந்து அந்த மனுஷனை வந்து எந்த விதமான அட்டாக்கும் பண்ண முடியாது. அப்போ யார் கிட்ட வர முடியும்? வேறு டைமென்ஷனில் வாழக்கூடிய ஒரு நல்ல கிரியேச்சர் வந்துட்டு இன்டைரக்டாக தனக்கே தெரியாமல் நம்மளுக்கே தெரியாமல் அந்த கிரியேச்சர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா அந்த கிரியேச்சர்ஸ் வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணும், நம்மளை தடுக்கும். நம்ம மைண்டில் வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும், இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்து உஷாராக இது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த பக்கம் போகாத, இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, இந்த மனுஷனை நம்பாத, அவன் உன்னை ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் வருது பார்த்தீங்களா. இந்த எங்கள் இஸ்லாமில் சொல்லுவாங்க, இந்த ஷைத்தான்கிறது இருக்குது இல்லையா, இந்த ஷைத்தான் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடணும் அப்படின்னா இந்த ஷைத்தான் வந்து காதில் சொல்லுமாமா, உன் ஒய்ஃப் கிட்ட நீ இப்படி கேளு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை சொல்லும். உன் ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறான் பாரு, நீ அவங்ககிட்ட இப்படி கேளுன்னு சொல்லி அந்த ஒய்ஃபோடைய காதில் போய் சொல்லுமாமா. ஸோ இப்படி சொல்லி தான் சண்டையை மூட்டி விடும். எப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி பண்ணுதோ அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கிரியேச்சராக இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு, நல்ல மனுஷங்களுக்கு இந்த மாதிரி கிரியேச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ நாள் நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து எப்படி தற்காத்துக்கிறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். பாசிட்டிவான விஷயங்களுக்கும் ஒரு பலம் இருக்குது. அந்த பலம் வந்து என்னென்னா உங்கள் லைஃபே மாற்றும். நம்ம எதுக்காக பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், நம்ம எதை நோக்கி போக போகிறோம், நம்ம வாழ்க்கையோடைய நோக்கம் என்ன, எல்லாரும் மாதிரி வாழ்கிறது தான் வாழ்க்கையா, அப்போ உண்மையான மன நிம்மதி, மன நிறைவு, மன சந்தோஷம் எதில் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். 10 அறிகுறிகள் சொல்லியிருக்கேன். இந்த 10 அறிகுறிகள் உங்கள் லைஃப்பில் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணிக்குவீங்களோ, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய ஆன்மா வந்து ஒரு பலமான கட்டத்தை நோக்கி, நெக்ஸ்ட் லெவலை நோக்கி உங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிக்கிங்களோ, எந்தெந்த அறிகுறியெல்லாம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா, இல்லை நான் எதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்களா, எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எந்த கண்டென்ட் வேணுமோ அதையும் சொல்லுங்கள். கோஸ்ட் கண்டென்ட் தவிர அதையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.